தான் இருக்கு. இப்ப முடி நல்லா அவங்க இதுக்கு வளர்ந்துச்சு. நான் வந்து இடையில வந்துட்டு இந்த முடி வந்து கொஞ்சம் கயிறு மாரி இருந்துச்சு. கொஞ்சம் சக்க சக்கையா இருக்க மாரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நானு நெட்ல பார்த்துட்டு வந்து ஒரு வாரம் சண்டே வந்து முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை யூஸ் பண்ணதுலருந்து எனக்கு ரொம்ப ஹேர் ரொம்ப கொட்டிருச்சு. ஆனா உங்க ஹேருக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. செம்ம நல்லா ஹேர் வளர்ந்துச்சு. எல்லாருமே கேட்டாங்க, "அந்த ஹேர் ஆயில் நல்லாயிருக்கு. எங்க வாங்குற? எங்க வாங்குறேன்னு?" கேட்டாங்க. ஸோ நல்லா தான் வளர்ந்துச்சு. அதனால தான் வந்து திரும்ப அந்த பிளாக் வந்து இன்னும் அந்த ஒயிட் கலர் முடி வந்து இன்னும் ஆகல. உங்கள்ட்ட நவம்பர் மாசம் வாங்குனதுலேருந்தே அந்த 3 மாசம் வச்சு இதை யூஸ் பண்ணிட்டேன் இந்த எண்ணெய. அதாவது இப்போ கொஞ்சம் நான் அந்த எஃகு சேர்த்ததுலேருந்து முடி நிறைய கொட்டிருச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சம் நான் டெய்லி ஒரு 4 சொட்டு தான் நைட் வைக்கிறேன். காலையில அதே மாதிரி 4 சொட்டு அந்த மாதிரி தான் வைக்கிறேன். அதனால எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்ல. அதனால சரி ஓகே எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் கேட்டேன். ஆனால் நீங்க சொன்னீங்களா ஒரு 6 பாட்டிலாவது யூஸ் பண்ணணும், இல்ல ஒரு 3 பாட்டிலாவது யூஸ் பண்ணணும் அப்படிங்களா. இப்போ தான் நான் அந்த பிளாக் ஹேர் ஆயில்ல செகண்ட் பாட்டிலே நான் வாங்க போறேன். ஆனா எனக்கு நல்லா தான் ரிசல்ட் இருந்துச்சு. நிறைய நல்லா முடி வளர்ந்துருந்துச்சு. வீட்டில் அம்மா கூட சொன்னாங்க, இந்த எண்ணெயே வாங்கி விடாம தேய் எவ்வளோ காசாக இருந்தாலும் நல்லா முடி முளைக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஹேர் ஆயில் பற்றி பிரச்சனை இல்லை. நான் பண்ண தப்புனால தான் ஒருவேளை எனக்கு அந்த எஃகு சேராம தான் ஒருவேளை முடி கொட்டிச்சான்னு தெரியல. ஸோ நான் இப்போ இந்த ஜிபே பண்ணி விட்றேன். நீங்கள் எனக்கு போட்டு விட்ருங்க சார்.